வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு எல்லாருக்குமே பயன்படக்கூடிய யூஸ்ஃபுல்லான ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போறீங்க என்ன அப்படின்னா இந்த ஷர்ட்டை பார்த்தா நான் தச்ச மாதிரி உங்களுக்கு தெரியுதா உண்மையிலேயே நான் தைக்கலங்க இந்த ஜென்ஸ் ஷர்ட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா வெளி பாக்கெட் இருக்குது அதே மாதிரி உள் பாக்கெட் வந்து இந்த ஷர்ட்டில் இல்லை என்கிட்ட கொடுத்தவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா எனக்கு உள் பாக்கெட் வச்சு தர முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க சரிங்க நான் வச்சு தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் வந்து இதே மாதிரி சேம் கலர் கிளாத் என்கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லியிருந்தேன் பரவாயில்ல நீங்கள் உங்கள்கிட்ட என்ன கிளாத் இருக்கோ அந்த கிளாத்தை யூஸ் பண்ணி இதில் எனக்கு தச்சு தந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதாவது வெளி பேக்கெட்டில் வந்து ஜென்ஸ் ஷர்ட்டில் இப்போ மொபைல்ஸ்லாம் வைக்கும்போது வந்து வெளி பேக்கெட்டில் அவங்க எதுவும் கீழே குனிஞ்சாங்க அப்படின்னா அது வந்து கீழே விழுந்துருதான் ஸோ எனக்கு வந்து உள் பேக்கெட் இருந்தால் கொஞ்சம் வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரிங்க நான் வச்சு தரேன்னு சொல்லியிருந்தேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து எந்த கலர் கிளாத் இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க சேம் கலர் இருந்தால் கூட நீங்கள் இதே மாதிரி எடுத்துக்கலாம் நான் வந்து அந்த பாக்கெட் சைஸை விட கொஞ்சம் பெரிய சைஸை இப்போ இதே மாதிரி கட் பண்ணியிருக்கேன் ஸ்கொயர் ஷேப்பில் அந்த பாக்கெட் மேலே அப்படியே போட்டுக்கோங்க போட்டுட்டு அந்த பாக்கெட் சைஸு எந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து முடியுதோ அந்த இடத்துல மட்டும் அதே மாதிரி ஒரு சுற்றிலும் ஒரு அவுட்லைன் போட்டுக்கோங்க பாக்கெட் சைஸ் அளவுக்கு நீங்கள் உங்கள் கைகளால் வந்து இதே மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல பாக்கெட் இருக்கும் அப்படின்றத உங்களால் இது பண்ண முடியும் அந்த இதை கனெக்ட் பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க இதுக்கு நீங்கள் 20 ரூபீஸ்லேருந்து 30 ரூபீஸ் வரைக்கும் வாங்கலாங்க ஒரு 10 நிமிஷம் வேலை தாங்க டக்குன்னு தைச்சிடலாம் இப்போ நான் பார்த்தீங்கன்னா இதில் அவுட்லைன் போட்டிருக்கேன் போட்டுட்டு அதை விட ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மட்டும் நம்ம வெளியில் இதே மாதிரி கட் பண்ணிக்கலாம் சுற்றிலும் 1/4 இன்ச் அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க மேலே மட்டும் உங்களுக்கு ஒரு 1/2 இன்ச் இருக்கட்டும் ஏன்னா மேலே நம்ம 2 மடிப்பு மடக்கி தைக்கணும் அதனால் நமக்கு கூட ஒரு 1/4 இன்ச் இருக்கட்டும் இப்போ நம்ம மேலே 1/2 இன்ச்சு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த 1/2 இன்ச் அளவுக்கு டபுள் மடிப்பு மடித்து தைச்சிக்கலாம் சைடில் மட்டும் 1/4 இன்ச்சு விட்டுருந்தோம் அதை அப்படியே வந்து 1/4 இன்ச்சு ஒரு மடிப்பு மடிச்சுக்கலாம் எந்த ஷேப்பில் இருக்கோ அந்த ஷேப்பில் அப்படியே தையல் போட்டுருங்க நீங்கள் எதுவும் ஷேப்லாம் மாற்ற வேணாம் அப்படியே வந்து ஒரு மடக்கு மடக்கிங்கன்னா ஈஸியாக அழகாக தைச்சிடலாம் இது சிரமப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது டக்குன்னு தைச்சிடலாங்க அவ்வளோதான் நம்ம தைச்சாச்சு இப்போ உங்களுடைய உள் பக்கத்தை தையல் போட்ட பகுதியை வந்து இதே மாதிரி ஷர்ட்டுடைய உள்பகுதியில் இதே மாதிரி உள்ளே போகிற மாதிரி வச்சு தைச்சிக்கோங்க அந்த பேக்கெட் மேலே அப்படியே வச்சு தைச்சிருங்க அவ்வளோதாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டும் நமக்கு ஒரே மாதிரி இருக்கும் அந்த பேக்கெட்டும் இந்த பேக்கெட்டும் வந்து கரெக்டாக நமக்கு வந்து சைஸ் கரெக்டாக வந்துடும் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஈஸியாக தைச்சாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ